ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா, வேலை கிடைக்காம ரொம்ப நாள் கஷ்டப்படுறவங்க, அப்புறம் வேலை கிடச்சும் சம்பளம் உயர்வு இல்லாமல், இல்லை பிடிச்ச வேலைக்காக காத்திருக்கிறவங்க, இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே ஒரு மந்திரம் சொன்னாலே போதும், 3 நாளில் உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அது என்ன மந்திரம், எப்படி சொல்லணுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனிதர்களுக்கு நவகிரகங்களின் இயக்கத்தை பொறுத்தே வாழ்க்கையானது நன்மையாகவும் தீமையாகவும் அமைகின்றது. துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என ஆசை அனைவருக்குள்ளும் உள்ளது. கோள்களால் ஏற்படும் துன்பங்களில் இருந்து விடுபட சில எளிய பரிகாரங்கள், பூஜைகள், வழிபாடுகள் மேற்கொண்டாலே நல்ல பலன்கள் கிடைக்கும். பொதுவாக நமது வழிபாட்டிற்கும் நம் உச்சரிக்கும் மந்திரங்களுக்கும் மிக பெரிய சக்திகள் உண்டு. நம்ம சாமியை கும்பிடும் பொழுதும் அந்த மந்திரத்தை ஜபிக்கும் பொழுதும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆசியும் நமக்கு மூன்றும் ஒரே நேரத்தில் இணையும் பொழுது அது சக்தியாக மாறி நம்ம என்ன கேட்குறோமோ அது நமக்கு 100% நன்மையாக பிரதிபலிக்கின்றது. அதனால் அந்த மந்திரம் பலிக்கின்றது. நம்ம என்ன தேவைக்காக மந்திரம் சொல்லி நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோமோ அதற்கான பலன்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் வேலை படித்து முடிச்சிட்ருப்பாங்க, வேலை கிடைக்கலன்னு கவலைப்படுவாங்க. ஒரு சிலருக்கு நல்ல சம்பளம் கிடைக்கலே, ஒரு சிலருக்கு வேலை செஞ்சும் நல்ல வருமானம் கிடைக்கல. நமக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறி போகிறாங்க, நமக்கு இன்னுமே அதற்கான பலனே இல்லாத இருக்குது. நம்ம மாடு மாதிரி உழைக்கிறோம், ஆனால் நமக்கு சம்பளத்தை ஏற்றியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளுடைய கஷ்டத்தையே நம்மளுடைய வேர்வையை உறிஞ்சி அவங்க வேலை வாங்கிக்கிறாங்க, ஆனால் எனக்கான ஒரு பலன் எனக்கு இல்லையேன்ற கவலைப்படுறவங்கள நம்ம எத்தனையோ பேர் பார்த்துருப்போம். ஒருவருக்கு ஜாதகப்படி ஒருவரின் வேலை, அவருடைய தலையெழுத்து, புகழ், மரியாதை, அரசு வேலை அல்லது தனியார் வேலை அல்லது அவங்க மனசுக்கு பிடிச்ச வேலை, இல்லை மனசுக்கு பிடிச்ச தொழில் செய்வதற்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வை சரியாக அமைந்து விட்டாலே அவர் கோடியில் ஒருவராக வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருப்பார். நமக்கு எவ்வளவு மோசமான தசாபுத்தி நடந்தாலும், எந்த மோசமான கிரக அமைப்புகள் இருந்தாலும், 7வது சனி, அஷ்டம சனி எது நடந்தாலும், ராகு கேது எந்த திசைக்குள்ளே நம்ம இருந்தாலும் அதிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய அதாவது ஒரு சக்தி இருக்குதுன்னா அது என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மை. ஜாதக கட்டம் அத்தனையும் மோசமாக இருந்தும் குரு மட்டும் சரியான ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்மளை பார்த்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வெல்றதுக்கு ஆளே கிடையாது. நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். நம்ம அந்த அளவுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கக்கூடிய பார்வையானது குரு கிட்ட இருக்குது. நமக்கு குருவுடைய பார்வை சரியாக அமைந்து விட்டால் தெளிவு, ஒழுக்கம் எல்லாமே சீராக இருக்கும். ஒருவேளை நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் குருவுடைய பார்வை சரியாக இல்லைனாலும் இந்த மந்திரம் சொல்லும் பொழுது அது 100% பலிக்கும். இந்த மந்திரத்திற்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு துரதிர்ஷ்டமான நிலையில் இருக்கிறேன், எல்லாம் வல்ல இறைவனான உங்களை நான் வணங்குகிறேன், தூய குருவான உங்களை பிரார்த்திக்கின்றேன். எதுக்கு இந்த பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வல்ல கருணையும் வழங்கக்கூடிய நீங்கள் சிறிதளவு கருணையாவது என் மீது காட்ட வேண்டும். அப்படி நீங்கள் சொல்லி பிரார்த்திக்கும் பொழுது அதுக்கு சரியான அர்த்தம், நிறைய அர்த்தங்கள் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கஷ்டத்துக்கு நமக்கு பிடிச்ச வேலை கிடைக்கணும். இப்போ நான் வேலையே இல்லாத இருக்கிறேன், என்னுடைய கிரகங்கள் நிலை சரி இல்லை, நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், சடனாக வேலை போயிடுச்சு, என்ன காரணம்னு தெரியல, என்ன காரணத்துக்காக நான் வேலை விட்டேன்றதும் தெரியல, ஆனால் எனக்கு வேலை போயிடுச்சு, எனக்கு மறுபடியும் வேலை கிடைக்கணும், எனக்கு கௌரவம் வரணும், நான் இந்த மக்கள் மத்தியில் நான் உயர்ந்து நிற்கணும், சம்பாதிக்கணும், என் மனைவி மக்கள் அத்தனை பேரும் எனக்கு மரியாதை கொடுக்கணும், என்னை விட்டு போனவங்க திரும்பி வரணும், அதற்கு எல்லாமே ஒரு சுயமரியாதையான விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் எனக்கு ஒரு வேலை கிடைக்க வேண்டும், எனக்கு பிடிச்ச வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு வருமானம் அதிகரிக்க வேண்டும். அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அது 100% உங்களுக்கு எல்லா விதமான நலன்களையும் பெற்று
வேலைன்றது 3 நாள். இந்த மந்திரத்தை சொல்லி 3வது நாள் பார்த்தீங்க உங்களுக்கு அதற்கான பலன்கள் வந்து அதிகமாகவே கிடைக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும். இவங்க சொல்லிட்டாங்களே நம்ம படிக்கணும், ஏனோ தானன்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் வரணும். கிரக நிலையே வந்து மாற்றி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்துக்கு உண்டு. இந்த மந்திரம் 27 முறை சொல்ல வேண்டும். எங்கிருந்து சொல்லலாம்? பூஜை ரூமில் உட்கார்ந்து சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச இடம் ஏதாவது இருந்தால் அங்கே உட்கார்ந்து சொல்லலாம். எங்கே வேணாலும் நீங்கள் சொல்லலாம். இதை விட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரத்தை எனக்கு பலன் தர வேண்டும் என்றால் நான் தான் சொல்ல வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. என் சார்பாக வேற யாரும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். இப்போது பையனுக்கு வேலை கிடைக்கணும்னா அம்மா உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லும்போது அதற்கான பலன் வந்து 1 வாரத்துக்கு அப்புறம் 10 நாளுக்கு அப்புறம் தான் அதற்கான பலன் வந்து கிடைக்கும். பையனுக்கு வேலை வேணும் போது பையனே உட்காந்து அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது 3 நாட்களுக்குள் அந்த மந்திரத்திற்கான பலன்கள் வந்து அவர் பெறுவார்ன்றது தான் நிசப்தமான உண்மை. என்ன ஒரு விஷயம்னா அவங்களுக்கு அந்த மந்திரத்து மூலமாக கொஞ்சம் லேட்டாக அதற்கான பலன்கள் கிடைக்கும். டைரெக்டாகவே யார் வந்து கஷ்டப்படுறாங்களோ அது அவங்களே சொல்லும் பொழுது அதற்கான பலன்கள் வந்து சீக்கிரமாகவே நடக்கும். அதுதான் உண்மையான விஷயம். இந்த மந்திரம் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம், யாருக்கு வேண்டுமானாலும் இவர்கள் சொல்லலாம். அந்த மந்திரம் பார்க்கலாம். சுச்சிம் ஹர்கயி பிரகஸ்பதியும் ஹத்வரேஷு நமஸ்த்யத ஆனம ஹோஜகே ஆச்சகே. இந்த மந்திரத்தை 27 முறை நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த மந்திரம் நம்ம குறிப்பாக யாருக்காக சொல்கிறோம்? குரு பகவானுக்கு நம்ம சொல்கிறோம். குரு பகவான்கிட்ட நம்ம இந்த மந்திரம் சொல்லும் போது டைரெக்டாகவே அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குற மாதிரி. இந்த மந்திரத்திற்கான அர்த்தம் தூய்மையான புனிதமான, அதாவது ரொம்ப புகழ்ந்து பாடக்கூடிய பிரகஸ்பதியான ஞானத்தின் தலைவனான குருவே, யாகங்கள் நல்ல செயல் மூலமாக வணங்குகிறவர்களை, நோய்கள் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் உள்ளவரே, நான் உங்ககிட்ட வேண்டிக் கொள்கின்றேன், எனக்கும் அந்த கருணையை பொழிய வேண்டும். அந்த மந்திரத்திற்கான அர்த்தம் இது எந்த நேரத்தில் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த வேலையில் நீங்கள் சொன்னால் அந்த மந்திரம் வந்து சூப்பராகவே வேலை செய்யும். 3 நாளில் உங்களுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லி பாருங்கள் அந்த மந்திரத்தை. இந்த மந்திரம் உங்களால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்ல முடியலன்னா சூரிய உதயத்துக்கு அப்புறம் குளிச்சுட்டு நீங்கள் சுவாமி படத்துக்கு முன்னாடி உங்கள் பூஜை ரூமில் உட்காந்து நீங்கள் இதை சொல்லலாம். கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறவங்க, அதுக்காக ஏங்கியிருக்கிறீங்க, ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, அப்ளிகேஷன் எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மந்திரத்தை 27 முறை நீங்கள் தினமும் சொல்லிக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கான அது பலன்கள் வந்து கிடைக்கும். உங்களுக்கு பதிலாக உங்கள் தேவைக்கு வேறு ஒருத்தங்க மந்திரம் சொல்லும் பொழுது அது கொஞ்சம் நாள் பட லேட் ஆகும். தவிர்த்து உங்களுக்கான பலன்கள் கூடிய விரைவில் தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய ஆன்மீக குறிப்புகள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.